நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட சுமந்திரன் விதித்த நிபந்தனை. ரவுடித்தனம் உட்பட பல குற்றச்சாட்டுகளுடன் சிக்கிய நபர்கள். சஜித் ஜெய்சங்கர் டில்லியில் சந்திப்பு. கனடாவில் வரலாற்று வெற்றி. நகரசபை உறுப்பினரான ஜாழ்ப்பாணத்து பெண். தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு எதிராக போர். அரசாங்க அதிகாரிகளின் உதவியுடன் போலி காணி உறுதி. மட்டக்களப்பில் வெடித்த போராட்டம். விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி இரட்டை வாய்க்கால் பகுதியில் தேடுதல் நடவடிக்கை. தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணங்கி வந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட முடியும் என தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் செயலாளருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வணக்கம். இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவிலே இலங்கை தமிழரசு கட்சி அலுவலகத்திலே காலை 10 மணியிலிருந்து நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்திலே விசேடமாக தரப்போகிற வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறோம். 7ஆம் தேதி ஜனாதிபதி நிதி அமைச்சர் என்ற வகையிலே தன்னுடைய வரவு செலவு திட்ட யோசனைகளை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க இருக்கிறார். அதுக்கு பிறகு 2ஆம் வாசிப்பு விவாதம் நடைபெற்று 14ஆம் தேதி அதற்கான வாக்கெடுப்பு நடைபெறும். அதற்கு பிறகு குழுக்கள் மட்டத்திலே விவாதம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 3ஆம் வாசிப்பு இடம்பெற்று அதற்கான வாக்கெடுப்பு நடைபெறும். இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் தீவிரமாக ஆராய்ந்தோம். பாராளுமன்ற குழு ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுடைய நிலைப்பாடுகளை அல்லது தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். மத்திய செயற்குழு உறுப்பினர்களும் இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் என்ன விதமாக இதனை அணுக வேண்டும் என்கின்ற தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். இறுதி முடிவு எதுவுமே எடுக்கப்படவில்லை. நாங்கள் ஜனாதிபதி தன்னுடைய யோசனைகளை 7ஆம் தேதி முன்வைத்த பிறகு 2ஆம் வாசிப்பு முடிவடைவதற்கு முன்னதாக எங்களுடைய அரசியல் குழுவோடு பாராளுமன்ற குழுவும் இணைந்து வாக்களிப்பிலே எப்படியாக கலந்து கொள்வது என்பது சம்பந்தமான இறுதி முடிவெடுப்போம் என்று தீர்மானித்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து நாங்கள் மற்ற தமிழ் அரசியல் கட்சிகளோடு இணைந்து செயற்படுகிற விடயம் சம்பந்தமாக பேசப்பட்டது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இனரோடு தலைவரும் நானும் ஏற்கனவே சில சந்தர்ப்பங்களிலே உரையாடி இருக்கிறோம். அது சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டிலே அவர்களும் இணங்கி வருவார்களாக இருந்தால் நாங்கள் முன்னிருந்ததை போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடு இணங்கி செயற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அப்படியாக இணங்கி செயற்பட முன்வருமாறு நாங்கள் அவர்களுக்கு அழைப்பும் விடுக்கிறோம். மத்திய செயற்குழுவிலே அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி இல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரோடு நாங்கள் இது சம்பந்தமாக பேசலாமா என்ற விடயமும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சகல தமிழ் தரப்புகளோடும் பிரதான தமிழ் கட்சி என்ற ரீதியிலே, தலைமை தமிழ் கட்சி என்ற ரீதியிலே நாங்கள் அனைவரையும் இணைந்து செயற்படுமாறு அழைப்பு விடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரோடு நாங்கள் ஏற்கனவே அவர்களுடைய தலைவரோடு வைத்திய சத்தியலிங்கம் சுவிட்சர்லாந்து விஜயத்தின் போது சில சம்பாஷணைகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரே நிலைப்பாட்டை
தமிழ் கட்சிகள் முன்வைக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இறுதியாக கோட்டாபய ராஜபக்ச அரசாங்க காலத்திலே உமேஷ் சில்வா குழுவுக்கு முன்வைத்த யோசனை ஒன்று இருக்கிறது. அதுதான் நாங்கள் இறுதியாக ஒரு அரசாங்கத்துக்கு முன்வைத்த யோசனை. நாங்கள் அதனை மற்றவர்களுக்கும் காண்பிப்பது என்று தீர்மானித்திருக்கிறோம். அவர்கள் அதிலே இணங்கி வருவார்களாக இருந்தால் அதை ஒரு பொது நிலைப்பாடாக நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்க முடியும் என்று தீர்மானித்திருக்கிறோம். ஜனாதிபதியை சந்திப்பதற்கு தமிழரசு கட்சி ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறது. ஏதேனும் பதில் வந்ததா? அவ்வாறு சந்திப்பதாக இருந்தால் எவ்வாறான விடயங்கள்? ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நாங்கள் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று இதற்கு முன்னர் நடந்த மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்திற்கு அமைவாக தலைவரும் நானும் கையொப்பமிட்டு அரசியல் தீர்வு சம்பந்தமாக அவரோடு பேசுவதற்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் எங்கள் இருவரையும் சேர்த்த 10 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் நேரம் ஒதுக்கி தருமாறும் நாங்கள் அவரிடத்திலே கோரிக்கை விடுத்திருந்தோம். அந்த கடிதம் சென்ற போது அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது அவர் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார். ஆகவே அவர் திருப்பி வந்த பிறகு ஒரு நினைவூட்டல் கடிதமும் நான் அவருக்கு அனுப்பியிருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் ஜனாதிபதியிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை. எதிர்வரும் 21ஆம் தேதி முறைமுறையில எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவது தீர்மானித்திருக்கிறார்கள். தமிழரசு கட்சி எவ்வாறான நிலைப்பாட்டை எடுத்துக்கிறார்? ஆதரவு தெரிவித்திருக்கலாம், பங்கேற்றிருக்கலாம்? நாங்கள் அதில் பங்கேற்க மாட்டோம். தமிழரசு கட்சிக்கு அதில் பங்கேற்க சொல்லி அழைப்பு கூட விடுக்கப்படவில்லை. இதற்கு முன்னர் பல தடவைகளிலே பல்வேறு எதிர்கட்சிகள் சேர்ந்து செயற்படுகிற போது எங்களுக்கு அழைப்புகள் விடுப்பார்கள். நாங்கள் இதிலேயும் கலந்து கொள்கிறோம். நாங்கள் சில வேலை திட்டங்கள் சம்பந்தமாக மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சில வேலை திட்டங்களிலே எங்களோடு இணைந்து வருகிறவர்களோடு சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம். இல்லாமல் பொதுவாக ஒரு எதிர்கட்சிகள் இது ஒன்றியம் என்று சேர்ந்து பயணிக்க தயாரிக்கும். மாநகர சபைக்கு ஒரு கடை உத்தரவு வந்திருந்தது. சட்டம் என்ன சொல்றது? சட்டம் என்ன சொல்றது? சட்டத்தை வாசிச்சு அறிஞ்சு கொள்ளலாம். நீங்க சட்டத்துறை சார்ந்தவர்கள் ஒரு இடைக்கால கட்டளை ஒன்று கொடுக்கப்பட்டிருப்பது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால. அதனால முதல்வருடைய பிரதி முதல்வருடைய நடவடிக்கைகளும் மாநகர சபையுடைய நடவடிக்கைகளும் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்துக்கு மேன்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் அந்த வழக்கிலே நான் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இந்த மேன்முறையீட்டிலே அந்த வழக்கை என்னையும் நடத்துமாறு கேட்டிருக்கிறார்கள். நான் அதுக்கு இணங்கி இருக்கிறேன். அந்த இடைக்கால தடையை நீக்குவதற்கான முயற்சி முதலிலே மேற்கொள்ளப்படும். பிரதி மேயருக்கு எதிராகத்தான் இந்த வழக்கு வைக்கப்பட்டது. ஆனால் பிரதி மேயருடைய நடவடிக்கையை தடுப்பதற்கான இடைக்கால தடை கட்டளைக்கு அப்பால் சென்று மேயருடைய நடவடிக்கையையும் தடுத்து மாநகர சபையுடைய நடவடிக்கைகளையும் தடுத்து இடைக்கால கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே குறைந்தது மாநகர சபையினுடைய நடவடிக்கைகளை தடுக்காமல் மேயருடைய நடவடிக்கைகளை தடுக்காமல் நாங்கள் ஒரு மேன்முறையீடு செய்வதற்கு உத்தேசிக்கிறோம். ஐயாவை இந்த அரசு சட்டத்தரணியாக அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே அதுக்கு மாற்று கருத்தெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது சரியில்லை. இது நீதித்துறை சம்பந்தமான விஷயம். நீதித்துறை சம்பந்தமான விஷயங்கள்ல நாங்கள் பொது வழியில அதனை விமர்சிப்பது அழகல்ல. எப்பாவல தெககல்ல பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 20 கிராம் ஹெரோயினுடன் அந்த பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையின் அதிபர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய எப்பாவல பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட அதிபரின் மனைவி பேலியகுட உள்ளூராட்சி சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்தேக நபர்கள் 54 மற்றும் 22 வயதுடையவர்கள், அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் என தெரிய வந்துள்ளது.
ஹிங்குராகொட பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி கட்சி உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹிங்குராகொட போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது சகோதரனை விடுவிக்க கோரி ஹிங்குராகொட போலீஸ் நிலைய போலீசாரை அச்சுறுத்தி தனது பலத்தை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹிங்குராகொடையின் ஜட்டியல் பத்தன பகுதியைச் சேர்ந்த உறுப்பினர் நேற்று மதியம் போலீஸ் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். மின் கட்டணம் செலுத்தாததால் உறுப்பினரின் சகோதரரின் வீட்டில் மின்சாரம் துண்டிக்க வந்த 2 மின்சார சபை ஊழியர்களை அச்சுறுத்தி தடுத்ததாகவும் அதிகாரிகள் வந்த மோட்டார் சைக்கிளை தாக்கிய குற்றச்சாட்டில் பிரதேச சபை உறுப்பினரின் சகோதரர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மின்சார சபை ஊழியர்கள் இருவரும் இது தொடர்பாக போலீசாரிடம் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட தனது சகோதரனை சந்திக்க போலீஸ் நிலையத்துக்கு வந்து அவரை விடுவிக்க கோரிய பின்னர் வற்புறுத்தல் சம்பவத்திற்காக உறுப்பினர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச இந்திய வெளிவார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை இன்று சந்தித்தார். புதுடில்லியில் இடம்பெற்ற இச்சந்திப்பில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்திய இலங்கை கூட்டாண்மை, பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்புகள் மற்றும் பரஸ்பர முன்னேற்றம் தொடர்பில் இருதரப்பினரின் அர்ப்பணிப்புகள் குறித்தும் பல கருத்துக்களை இருவரும் பரிமாறிக்கொண்டனர். இந்தியாவின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவரான கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டும் ஒரு முறை மீண்டெழுந்து நிற்பதற்கு தேவையான பயன்பெறும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இந்தியாவிடமிருந்து பெற்றுத்தந்தமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் நன்றி தெரிவித்தார். இலங்கையின் நீண்டகால பொருளாதார மறுமலர்ச்சியை திட்டமிடுவதற்காக இன்றைய காலத்தை பயன்படுத்துவது குறித்து பல கருத்துக்களை கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இதன்போது முன்வைத்தார். இலங்கை பொருளாதாரத்தில் கொண்டு வரும் முன்னேற்றங்கள், தொடர்ச்சியாக நடந்து வரும் சீர்திருத்தங்கள் மற்றும் கடன் நிலைத்தன்மையை பேணுவதற்கான திட்ட வரைபடம் குறித்து இந்திய வெளிவார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச விளக்கம் அளித்தார். இதன் பிரகாரம் 2028 முதல் கடன் திருப்பிச் செலுத்த ஆரம்பிக்கும் போது IMF வேலை திட்டத்துக்கு பிந்தைய காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் சவால்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது கோடிட்டு காட்டினார். இதன் பொருட்டான பிராந்திய முதலீடு மற்றும் ஒத்துழைப்பால் ஆதரிக்கப்படும் ஒரு நிலைபேறான அபிவிருத்தி மூலோபாயத்தின் அவசியப்பாடு தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். வர்த்தகம், எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இங்கு பல யோசனைகள் இருதரப்பினரால் முன்வைக்கப்பட்டன. மேலும் இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் கொள்வனவு திறனை விரிவுபடுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டதோடு வலையமைப்பு தொடர்புகளை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடுத்துரைத்தார். பூட்டான் மற்றும் நேபாளத்துடனான இந்தியாவின் வெற்றிகரமான கூட்டாண்மையை பயன்படுத்தி கொண்டு மின்சாரம் மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பிலும் ஆராயும் பொருட்டு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சு வசதிகளை செய்து தரும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் இதன்போது உறுதியளித்தார். சமுத்திர விமான இணைப்பு சேவைகள் மற்றும் முன்மொழியப்பட்டுள்ள இரு நாடுகளிடையான மின்சார இணைப்பு கட்டமைப்பின் இடைத்தொடர்புகள் உள்ளிட்ட முக்கிய ஒத்துழைப்பு முயற்சிகளின் முன்னேற்றங்கள் தொடர்பிலும் இரு தரப்பினரும் இங்கு மதிப்பாய்வு செய்தனர். கடல்சார் போக்குவரத்தின் சுதந்திரத்தையும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையையும் பேணிச் செல்வதற்கு இலங்கையின் மூலோபாய முக்கியத்துவத்தை உணர்ந்து பிராந்திய பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றம் கண்டுவரும் இந்திய பெருங்கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பு உருவாக்கத்தில் இலங்கையின் வைவாகம் குறித்தும் இவர்கள் கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டனர். மூலோபாய சமநிலை மற்றும் சுயாதீனத்தை பேணிக்கொண்டு அனைத்து பங்குதாரர்களுடனும் வெளிப்படையாக தொடர்புகளை பேணி நடைமுறைக்கு ஏற்ற அணிசேரா கொள்கைக்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச மீண்டும் உறுதிப்படுத்தினார். இங்கு இந்திய வெளிவார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டு இலங்கையின் ஸ்திரத்தன்மை இந்தியாவின் சொந்த பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்கு அவசியமாக அமைந்து காணப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கனடாவின் கியூபெக் மாகாணத்தின் மொன்ட்ரியஸ் நகரில் அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக டார்லிங்டன் பகுதியில் கொட்டெஸ்ட் நெய் நகரசபைக்கு மிலானி தியாகராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் இலங்கை ஜாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டுள்ள நிலையில் இவ்வெற்றியுடன் கியூபெக் நகரசபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட முதல் தமிழ் அரசியல்வாதி என்ற வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளார்.
அன்சாம்பிள் மொன்றியஸ் கட்சியின் உறுப்பினராக மிலானி தியாகராஜா இணைந்து பாதுகாப்பான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு டார்லிங்குடன் மாவட்டத்தை கட்டியெழுப்பும் வாக்குறுதியுடன் பிரச்சாரத்தில் இறங்கினார். கனடா சேவை மையத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றியவர், மக்களுக்கு சேவை செய்வதில் நீண்ட அனுபவம் பெற்றவர். தனது வெற்றியை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்தெரிவித்த மிலானி தியாகராஜா, இது ஒரு வெற்றி மட்டுமல்ல, ஒரு புதிய தொடக்கம். டார்லிங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரும் குரலும் மதிக்கப்படும், பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் என உறுதி செய்கின்றேன். நமது சமூகத்தின் இணைப்பை வலுப்படுத்தியே இந்த பணியை மேற்கொள்வேன். நகரத்தின் தூய்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல், வீடற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸவிகாரிக்கு எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நேற்று பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பமான குறித்த போராட்டம் மாலை 6 மணிக்கு நிறைவடைந்த நிலையில் இன்று காலை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திஸ்ஸவிகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டமானது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹிங்கிராங்கொட பிரதேச சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். ஹிங்குராங்கொடையில் போலீஸ் நிலையத்துக்குள் தனது சகோதரனை விடுவிக்குமாறு போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்தியதாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். ஹிங்குராங்கொடை போலீசாரின் கூற்றுப்படி இலங்கை மின்சார சபையின் 2 ஊழியர்கள் அளித்த தனித்தனி முறைப்பாடுகளைத் தொடர்ந்து ஜடியல் பத்தன பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மின் கட்டணம் செலுத்தாதால் மின்சாரம் துண்டிக்க சந்தேக நபரின் சகோதரின் வீட்டுக்கு மின்சார சபை ஊழியர்கள் சென்றதாக கூறப்படுகின்றது. இதன்போது பிரதேச சபை உறுப்பினர் அவர்களை அச்சுறுத்தியதாகவும் அவர்களின் மோட்டார் சைக்கிள்களை சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் சிலர் அரசாங்க அதிகாரிகளின் உதவியுடன் போலி காணி உறுதிகளை கொண்டு காணிகளை அபகரிக்க முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்லடி பிரதேசத்தில் உள்ள சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தினை கல்லடி பாலத்திற்கு அருகில் முன்னெடுத்துள்ளனர். ஆட்சியாளர்களின் பாராமுகமான நிலையினால் பாதிப்பினை சந்திக்கும் மக்கள், உயர் அதிகாரிகளே கவனம் எடுத்து அரச காணியினை பாதுகாத்து தாருங்கள். அரசு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினால் காணியில் அடிக்கடி அத்துமீறல், ஜார் ஜாருக்கு உடந்தை போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போலி காணி உறுதிகளை செய்து மோசடிகளில் ஈடுபடும் கும்பல்கள் அரசு அதிகாரிகளின் துணையுடன் நீதிமன்றங்களை பிழையான வகையில் வழிநடத்தி அரச காணிகளை அபகரிக்கும் முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாகவும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். கல்லடி பாலத்திற்கு அருகில் காணப்படும் நீண்ட காலமாக வடிச்சல் காணியாக உள்ள நிலையில் அதனை அடைத்து நிரப்புவதனால் எதிர்காலத்தில் குறித்த பகுதியானது கடுமையான வெள்ள பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவதுடன் கல்லடி தொடக்கம் காத்தான்குடி வரையான பகுதிகளும் பாதிக்கப்படும் நிலைமை காணப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி இரட்டை வாய்க்கால் பகுதியில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு நடவடிக்கை ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சாலை வீதியில் வலைஞர் மடம் சந்திக்கு அருகில் விடுதலை புலிகள் ஆயுதங்கள் புதைத்து வைத்திருப்பதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கனரக இயந்திரம் கொண்டு குறித்த பகுதி 15 அடிக்கு மேல் தோண்டியும் எதுவும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணியினை கைவிட்டுள்ளார்கள். குறித்த பகுதிக்கு அண்மையில் ஏற்கனவே பாரிய படைமுகாம் ஒன்று போரின் பின்னர் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா புடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.